லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ், பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன், சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில். ராமேஸ்வரத்திலிருந்து சற்று நேரத்துக்கு முன்பாக புறப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி தனுஷ்கோடி அரிச்சல் முனையை நெருங்கி வருகிறார். அந்த காட்சிகளை திரையில நாம் தந்தி டிவியில் பார்த்து வருகின்றோம். 3 நாள் தமிழ்நாட்டு பயணத்தில் 2 நாட்கள் ஆன்மீக பயணம் மேற்கொண்டு வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று திருச்சி ஸ்ரீரங்கத்திலையும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலையும் தரிசனம் மேற்கொண்டார். ராமேஸ்வரம் ராமகிருஷ்ணா மடத்திலிருந்து சற்று நேரத்துக்கு முன்பாக புறப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி அரிச்சல் முனையை நெருங்கி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அவர் பிரயாணிக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பகுதிகளில் சாலையின் இருமரங்கிலும் அவருக்கு வரவேற்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டதையும் திரையில் நம்ம பார்த்தோம். பிரதமருடைய வாகனம் அரிச்சல் முனையை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள். இன்று தமிழ்நாட்டில் இந்த ஆன்மீக பயணத்தில் முக்கிய நிகழ்வாக அவர் தனுஷ்கோடி கோதண்டராம சுவாமி திருக்கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்துகிறார். அரிச்சல் முனையை பார்வையிடுகிறார். அங்கே கடற்கரையெல்லாம் அவர் பார்வையிட்டு புகைப்படம் எடுத்துக்கொள்ள ஏற்பாடாகி இருக்கிறது. அதனது உட்பொருள் என்ன என்பதெல்லாம் விவாதிக்கப்படும் அரசியல் அரங்கத்தில். ஆன்மீக ரீதியாக பார்த்தால் ராமாயணத்தோடு தொடர்புடைய, ராமரோடு தொடர்புடைய இந்தியாவின் பல ஆலயங்களுக்கு கடந்த 10 நாட்களாக பிரதமர் நரேந்திர மோடி சென்று வருகிறார். அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரம் என முக்கிய ஆலயங்களுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி தற்போது தனுஷ்கோடியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் பழமையான கோதண்டராம சுவாமி திருக்கோவிலுக்கு செல்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வாகனம் தனுஷ்கோடியை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ஜகன் இணைகிறார். முதல்ல பிரதமர் மோடி செல்ல இருப்பது எங்கே? மேலும் விவரங்கள். வணக்கம். தாங்கள் கூறியது போல 3 நாட்கள் தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம், இதில் 2 நாட்கள் ஆன்மீக சுற்றுப்பயணம். இன்று 2வது நாள் ஆன்மீக பயணத்தை தற்போது ராமேஸ்வரம் தனுஷ்கோடியில் உள்ள அந்த அரிச்சல் முனை பகுதிக்கு சென்று இந்த புனித நீர் ஆடுகிறார். இதனை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா தற்போது தனுஷ்கோடி அரிச்சல் முனை கடற்கரை பகுதிக்கு பிரதமர் மோடி நெருங்கி கொண்டிருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். இந்த அரிச்சல் முனை கடற்கரை பகுதியில் தான் தற்போது பிரதமர் மோடி அவர்கள் புனித நீர் ஆடுகிறார். அரிச்சல் முனை பகுதியில் உள்ள அந்த கடற்கரையில் நீராடிவிட்டு அங்கிருந்து அந்த புனித நீரை அந்த கலசத்தில் சேகரிக்கிறார் என்பது தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் நேற்று இந்த ராமநாத சுவாமி கோவிலில் தீர்த்தமாடிய பின்பு சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்ட பிரதமர் இன்று 2வது நாளாக தற்போது இந்த அரிச்சல் முனைக்கு வந்திருக்கிறார். இங்கு மீண்டும் புனித நீர் ஆடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடி முனைக்கு செல்லும் வழியில் 12 கிலோமீட்டர் தொலைவு இருக்கிறது. தற்போது 10 கிலோமீட்டர் தொலைவை கடந்து அந்த தனுஷ்கோடி பகுதியில் இருக்கக்கூடிய அரிச்சல் முனைக்கு தற்போது பிரதமர் வந்து கொண்டிருக்கிறார். தனுஷ்கோடியின் இந்தியா பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய தென்முனை பகுதியான அந்த அரிச்சல் முனை இங்கு என்ன விசேஷம் பார்க்கும்போது ஸ்ரீராமர் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கமும் நந்தியும் உள்ள ஒரு சிறிய கோவில் இங்கு இருக்கிறது. இங்கு சீதா சமேதா ராமரும் அது மட்டும் இல்லாமல் லட்சுமணரும் அனுமன் உடன் அருள்கிறார் என்பது இங்கு ஒரு குறிப்பிட்ட விஷயமா பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த கோவிலில் தான் இங்குதான் தற்போது இந்த விசேஷமான ஒரு நிகழ்வில் தான் தற்போது மோடி பங்கேற்க இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தாங்கள் கூறியது போல இந்த ராமாயணம், இந்த ராமர் சம்பந்தமான கோவில்களுக்கு தற்போது பிரதமர் மோடி பங்கேற்று அங்கிருக்கக்கூடிய விசேஷமான பொருட்களையும் மேலும் தீர்த்தத்தையும் சேகரித்து வரக்கூடிய தற்போது மோடி அவர்கள் இந்த அரிச்சல் முனை பகுதியில் அவர் நீராடி முடித்துவிட்டு மேலும் இங்க இருக்கக்கூடிய அந்த கோதண்டராமன் கோவிலுக்கும் தற்போது சென்று அங்கும் வழிபடுகிறார். குறிப்பாக இங்கு அதை முடித்துவிட்டு தான் தற்போது இங்கு அவர் வரைக்கிறார். விபனேஷன் இலங்கை மன்னராக இருந்ததை வைத்துள்ள இந்த ஸ்ரீராமர் பட்டம் சூட்டி வைத்த பகுதி தான் இந்த பகுதி. ஆண்டுதோறும் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவிலிலிருந்து இந்த ஸ்ரீராமர் எழுந்தருளி இந்த கோதண்டராமர் கோவிலுக்கு விபினேஸ்வரருக்கும் பட்டம் சூட்டி வைக்கும் வைபவம் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. அப்போது இந்த ராமர், சீதா, லட்சுமணர், ஆஞ்சநேயருடன் தங்க கேடயத்தில் எழுந்தருளி இந்த விபினேஸ்வருக்கு பரிவட்டம் கட்டி அருளும் நிகழ்வு நடைபெறும். இந்த கோவிலோட சிறப்பு அம்சம் இதுதான். தற்போது இந்த கோவிலுக்கும் பிரதமர் மோடி அவர்கள் இங்கு வருகை தந்து இங்கும் சிறப்பு தரிசனம் செய்ய இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கு இந்த பகுதியை சுற்றி பார்த்தீர்களானால் யாருக்கும் உள்ளே அனுமதி கிடையாது. தற்போது இந்த 12 கிலோமீட்டர் தொலைவிலும் பார்த்தாலும் மக்களுக்கு குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டுமே மக்கள் பார்வையிட அனுமதி அளித்திருக்கிறார்கள். மேலும் அங்கு
அரிச்சநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியிலும் கூட சுற்றிலும் மக்கள் நடமாட்டமே இல்லாத சூழல் இருக்கிறது. அங்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து உட்கார்ந்து அமர்ந்து இருப்பதற்காக ஒரு நாற்காலி மட்டும் போட்டு வைத்திருக்கிறார்கள். அதனை அவர் அங்கிருந்து அந்த நீராடி விட்டு புனித நீர் ஆடி விட்டு அங்கு புகைப்படம் எடுத்துக் கொள்வதாக தகவலும் இருக்கிறது. அதன் முடித்த பின்பு கோதண்டராமர் கோவிலுக்கு வருகிறார். அங்கு பயணத்தை சாமி தரிசனம் செய்து முடித்துவிட்டு இங்கிருந்து மீண்டும் கார் மூலமாக சாலை மார்க்கமாக சென்று ஹெலிபேட் தளத்திற்கு சென்று அங்கிருந்து ஒரு 12 மணி அளவில் மீண்டும் சென்னை புறப்பட்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி டெல்லி புறப்பட்டு செல்கிறார், மதுரை வாயிலாக அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் நரேந்திர மோடி செல்ல இருக்கக்கூடிய இன்றைய முக்கியமான தளம் என்பது கோதண்டராம சுவாமி திருக்கோவில். அங்கே விபீஷணருக்கு தனியாக சன்னதி எல்லாம் இருக்கிறது அப்படின்னு நாம் அறிகின்றோம். ராமேஸ்வரத்திலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி புறப்பட்டு சென்றார். அங்கே ராமகிருஷ்ணா மடத்திலிருந்து அவர் புறப்பட்ட காட்சிகளை எல்லாம் பார்த்தோம். தனுஷ்கோடியை நெருங்கி கொண்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தனுஷ்கோடியில் அரிச்சல் முனைக்கு சென்று பார்வையிடுகிறார். அங்கு புனித நீராடுகிறார் என்ற செய்தியும் இருக்கிறது. கோதண்டராம சுவாமி திருக்கோவிலுக்கு செல்கிறார். அங்கேதான் ராமர் விபீஷணருக்கு பட்டாபிஷேகம் நடத்தினார் என்பது மரபு அல்ல ஐதீகம். அங்கே விபீஷணருக்கு தனியாக சிலையெல்லாம் இருக்கிறது. கோதண்டம் என்றால் வில்லும் அம்போடு ராமர் காட்சியளிக்கக்கூடிய தளத்துக்குத்தான் பிரதமர் நரேந்திர மோடி செல்ல இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அங்கே தான் விபீஷணர் சரண்டர் அடைந்தார். ராவணனுடைய தம்பியான விபீஷணர் ராமர் பக்கம் வந்தார். முதல்ல வானர சேனை அதை ஏற்க மறுத்தாங்க. ராவணர்கிட்ட அவர் ஏற்காதீங்க, விபீஷணரை ஏற்றுக்காதீங்க, அவர் ஒரு ஸ்பையாக இருக்கலாம், உளவாளியாக இருக்கலாம் என்று கூறிய போது விபீஷணரை ராமர் ஏற்றுக்கொண்டார். அவர் நல்லவர் என்று உணர்ந்து ஏற்றுக்கொண்டார். அவருக்கு இலங்கையின் மன்னராக பட்டாபிஷேகம் நடத்தினார் என்பது ஐதீகம். அந்த பகுதி அமைந்திருக்கக்கூடிய கோதண்டராம சுவாமி திருக்கோவிலுக்கு செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தனுஷ்கோடியில் மிக பெரும் புயலால் அந்த பகுதியே சேதமடைந்தது. சேதத்திலிருந்து தப்பித்த ஒரு ஸ்ட்ரக்சராக அந்த கோதண்டராம சுவாமி திருக்கோவிலானது விளங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று காலை தனுஷ்கோடியில் செலவிடக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி மதுரை சென்று டெல்லிக்கு செல்ல இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு நடத்தி வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று 22 தீர்த்தங்களில் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய 22 முக்கிய புண்ணிய தீர்த்தங்களிலும் அதே போல் அங்கே அக்னி தீர்த்தம் கடல்லையும் நீராடினார். அங்கிருந்து அந்த தீர்த்தங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு நாளை நடைபெற இருக்கக்கூடிய அயோத்தி ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டைக்கு அதை எடுத்து செல்கிறார் என்று தகவல். பிரதமர் நரேந்திர மோடி செல்லக்கூடிய வழியெங்கும் அவருக்கு வரவேற்பு ஏற்பாடுகள், அவர் செல்லக்கூடிய வாகனம் மீது பூ தூவி வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். என்பது எனது சிறப்பு. பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் 3 முக்கிய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு நடத்துகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ், பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன், சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில்.